சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் குபேரன் நகர் விரிவு மற்றும் ராம் நகர் தெற்கு குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பாக கடந்த 17ஆம் தேதி முப்பெரும் விழா நடைபெற்றது. காணும் பொங்கல் அன்று நலச்சங்க அலுவலக கட்டிடம் திறப்பு விழா, சமத்துவ பொங்கல் மற்றும் பொங்கல் விளையாட்டு விழா, நலசங்கத்தின் 4வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் ஆகியவை முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது. பெருநகர சென்னை 188வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சமீனா செல்வம் நல சங்க அலுவலகத்தை திறந்து வைத்து மகளிருடன் இணைந்து சமத்துவ பொங்கலிட்டு விழாவை தொடங்கி வைத்தார். சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவரும் விளையாட்டுப் போட்டிகளில் மிகுந்த உற்சாகத்துடன் கலந்து கொண்டு பரிசுகளை அள்ளிச் சென்றனர். குழந்தைகளுக்கு பிஸ்கட் பைட்டிங், பலூன் பஸ்டிங், வாட்டர் ஃபில்லிங், ஓவியம் வரைதல் ஆகிய பல போட்டிகளும், இளைஞர்களும் பெரியோர்களும் கலந்து கொள்ளும் விதமாக ஓட்டப்பந்தயம், ஸ்லோ சைக்கிள் ரேஸ், லெமன் அண்ட் ஸ்பூன், கோகோ மற்றும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக கயிறு இழுத்தல், லக்கி கார்னர், மியூசிக்கல் சேர் போன்ற பல போட்டிகளும், பாண்டியாட்டம், உரியடித்தல் ஆகிய பாரம்பரிய விளையாட்டுகளும் நடைபெற்றன. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் மற்றும் லயோலா கல்லூரி மாணவர்கள் இணைந்து பறையடித்து சமூக விழிப்புணர்வு நிகழ்த்தினர். தமிழர்களின் பாரம்பரிய வீரத்தை வெளிப்படுத்தும் சிலம்பாட்டம், சுருள்வாள், பந்து கம்பு சுற்றுதல் ஆகியவற்றை சிறுவர் சிறுமியர் அற்புதமாக செய்து காட்டி பொதுமக்களை மெய் சிலிர்க்க வைத்தனர். அத்துடன் கரகாட்டம், தப்பாட்டம் போன்ற மக்களை மகிழ்விக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வண்ணமிகு ரங்கோலி கோலமிட்டு பெண்கள் ஆர்வத்துடன் கோலப் போட்டிகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அனைவருக்கும் மாலையில் பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் குபேரன் நகர் விரிவு மற்றும் ராம் நகர் தெற்கு பகுதியில் உள்ள சுமார் 1300 குடும்பத்தினர் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர். அனைவருக்கும் அவ்வப்போது தேநீர், மோர், சுண்டல், பிஸ்கட்ஸ் வழங்கப்பட்டதுடன் சுவைமிகு மதிய உணவும் பரிமாறப்பட்டது. இப்பகுதியில் பணி செய்யும் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் பொற்கிழி வழங்கப்பட்டு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்பட்டனர். வருடந்தோறும் நடைபெறும் இவ்விழாவினை குபேரன் நகர் விரிவு மற்றும் ராம் நகர் தெற்கு குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்.